கோபிக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்தில் கூட அவனுக்கு நல்ல ஒரு சாப்பாடை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு உனக்கு தோண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாக்கியா கிட்டேயும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் கூட அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாதா, நீ அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் சம்பளம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி பாக்கியா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஈஸ்வரி கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாக்கியா பற்றியா எப்படி பேசுகிறா அப்படின்ட்டு, இவன் முன்னாடி இருந்த பாக்கியாவே கிடையாது, இப்போ டோட்டலாக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறத நினச்சி கோபி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. ராதிகா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ராதிகா கோபியை பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுட்டு போனீல்ல, அதை தான் அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் லெமன் சாதமும் சிப்ஸும் செஞ்சு வச்சுருந்தேன். இதுக்கு மேலே என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்ட்டு ராதிகா கேட்குறாங்க. ஈஸ்வரி பாக்கியாவை உயர்த்தியும் ராதிகாவை மட்டம் தட்ட மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது கோபி பாக்கியா 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், ராதிகாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற மாதிரியே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க.